அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். திக்ரன் கசீரா, மிக அதிகம் ஞாபகம் செய்யுங்கள். இன்னொரு இடத்துல ஃபஸ்குருல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக், நீங்கள் நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எல்லா நிலையிலையும். ஏன்னா மனுஷனுக்கு 3 நிலைமை தான். அவன் நிற்பான், அதை உட்காந்துருப்பான், படுத்துப்பான். ஆக 24 மணி நேரம்னு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள், திக்ர் செய்து கொண்டே இருங்கள், திக்ர் செய்து கொண்டே இருங்கள். நீங்க எப்படி அல்லாஹ்வை இந்த அல்லாஹ்வின் உத்தரவுக்கு எப்படி கட்டுப்படுவீர்கள்? எல்லா உத்தரவும் கட்டுப்படணும் இல்லை. ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்க அழகா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க தான் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா நீங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஞாபகம் செய்யக்கூடிய அண்ணா உங்க மாஷா அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய முறை. இதை அல்லாஹும் கற்றுக் கொடுத்திருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரிதானுங்களா எல்லாருமே? ஏன்னா உங்க முகம் மறைக்குது, திரும்பி முகம் மறைக்காம அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. வரைஞ்சுங்களா? நல்லா யோசிங்க. இந்த வாயால் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லக்கூடிய இவைகள் ஒரு மனிதன் 24 மணி நேரம் இடைவிடாது செய்ய முடியுமா? ஒரு கேள்வி. சுப்ஹானல்லாஹோ அல்ஹம்துலில்லாஹோ அல்லாஹ் அக்பரோ லா இலாஹ இல்லல்லாஹோ என்ன பை யாதேனும் ஒரு மனிதன் 24 மணி நேரமும் இடைவிடாது செய்ய முடியுமா? முடியுமாங்க? எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய முறைகள் என்று நம்ம சொன்னோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய முறைகள் தான். இவைகளை இடைவிடாது 24 மணி நேரம் யாரும் செய்ய முடியுமா? முடியுமாண்ணே? முடியுமான்னு கேட்குறேன். சாத்தியம் இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. பண்றது இல்லைம்மா, பண்றது இல்லை. ஒரு முயற்சி செஞ்சால் 24 மணி நேரம் செய்ய முடியுமா யாராச்சும்? ஏன்னா வேலைகளோடு 24 ஹவர்ஸ். நீங்கள் போய் விவேகானந்தர் பாறையில் உட்கார சொல்லக்கூடாது. 35 இயர் ஜி 34 மணி நேரம் உட்காந்து இடைவிடாது. ஏன்னு ரஃபியா என்ன விவேகானந்தர் பாறையில் போய் உட்காந்து 35 மணி இடைவிடாது அப்படி சொல்லணும். நாம் எல்லாமே ஒர்க்கில் இருக்கோம். மனைவி, பிள்ளைகள், வீடு, வாச, அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, என்ன பை நமக்கு இருக்கும். காலையிலேருந்து வேலைக்கு போகணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், கடைக்கு போகணும், சாமான் வாங்கணும், உழைக்கணும், சம்பாதிக்க போகணும், என்னம்மா தூங்கணும். இது எல்லாமே இருக்குல்ல நமக்கு. நாம் மீறி போனால் 1 மணி நேரம் செஞ்சாலே பேசு. 1 மணி நேரம் அல்லாஹ் திக்ர் செய்யறதுக்கே டைம் இல்லைங்கிறாங்க. இப்போ 1 மணி நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா? இப்போ நாம் அந்த மாதிரி கண்டினியூவாக செய்ய முடியுமா? முடியாது. இப்போ அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, நீ 24 மணி நேரம் விடாமல் அல்லாஹ்வை ஞாபகம் செய். இப்போ சாத்தியம் இல்லாத அல்லாஹ் மக்களுக்கு சொல்ல மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சிரமத்தை தருவதில்லை. என்னம்மா? இப்போ முடியாத ஒன்று எப்படி சொன்னான்? அல்லாஹ் வியாபாரம் செய்ய வேணாம்னு சொல்கிறானா? தூங்க வேணாம்னு சொல்கிறானா? சாப்பிட வேணாம்னு சொல்கிறானா? பாத்ரூம் போக வேணாம்னு சொல்கிறானா? அப்படி இப்படி சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. என்னம்மா விளைஞ்சுங்க சொல்கிறது விளைஞ்சுங்களா? ஒரு செய்தி சொல்ல வர்றேன் உங்களுக்கு. நான் அல்லாஹ் குர்ஆன் சொல்ற வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே அவர்களை போன்று நீங்கள் இருக்காதீர்கள். கல்லதீன நசுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள் போன்று இருக்காது. நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நினைச்சுக்கிட்டே இருங்க அல்லாஹ்வை. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான யذ்குருல்லாஹ ஃபீ ஜமீஇ அஹ்யானிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அனைத்து வினாடிகளும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்பவர்களாகவே தான் இருந்தார்கள். மறக்கவே இல்லை அல்லாஹ்வை.
ஒரு நொடியேனும். எங்க புகாரி என்ன கான எதுக்குருல்லாஹ ஃபீ ஜமீஇ அஹ்யானி, தன் அனைத்து நொடி நேரங்களும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யும். இது எப்படி சாத்தியம்? பெருமானாருக்கு மனைவி மக்கள் இருந்தார்களே, தூங்கினார்களே, போருக்கு சென்றார்களே, அவர்களும் சுய தேவைகள் நிறைவேற்றி கொண்டார்களே, குளித்தார்களே, தொழுதார்கள், எல்லா வேலையும் செஞ்சாங்க. எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லாத அல்லாஹ் சொல்லவும் மாட்டானே. அப்போ ஒரு சாத்தியம் இருக்கு, இப்போ சாத்தியம் இருக்கு, அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா சாத்தியம் இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? அந்த வித்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாமளும் அல்லாஹ் எப்பவுமே ஞாபகம் செய்யலாம். அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். 24 மணி நேரம் அல்லாஹ் ஞாபகம் செய்யலாம். இவ்வளோ ஈஸியா? இப்போ நினச்சி பார்த்தா கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது எப்படி முடியும்? அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா 24 மணி நேரமும் நீங்க அல்லாஹ் ஞாபகம் செய்யலாம். அல்லாஹ் உத்தரவுக்கு நாமளும் கட்டுப்படலாம். இப்ப சற்று முன் ஒரு முறை சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. நான் கண்ணை மூடி அமர்ந்து மனசுக்குள்ள எந்த சத்தம் இன்றி அல்லாஹ்வுடைய பேரை கூட நாவல சொல்லக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது. சும்மா மனசை கண்ணை மூடி உட்காந்துக்கணும். மூச்சு உள்ள போகும்போது வெளியே வரும்போது அல்லாஹூ அல்லாஹ் மனதில் நினைக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட பேசணும் கண் மூடி. யா அல்லாஹ், இந்த கஷ்டம் இருக்கு, நீக்கவே அல்லா, நான் எங்க போவேன்? கொடுத்ததே நீதான், நீதான் எடுக்கணும். அதை நீ கொடுத்தது என் பாவங்களுக்கு தண்டனையாக கொடுத்த. இப்போ நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன், நீ மன்னிச்சிடு அல்லா, என்னை மன்னிச்சிடு, என் பாவங்களை நீ முற்றிலுமாக மன்னிச்சிடு, இந்த பிரச்சனை என்னை விட்டு சால்வ் ஆக்கிறேன், நீக்கிறேன். மனசுக்குள்ள அல்லாட்ட பேசுறேன். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வதுக்குர் ரப்பக, உன் ரப்பை ஞாபகம் செய்யுங்கள். ஃபீ நஃப்ஸிக, உங்கள் மனதுக்குள், தலர்ருஅன், அச்சமுற்று, தலர்ருஅன் நடுநடுங்கியவர்களா, வஹீஃபத்தன் பயந்தவர்களா, தூனல் ஜஹரி மினல் கௌலி, வாயினால் எந்த பேச்சும் பேசாமல். அப்புறம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை பாருங்க, அது வாயால பேசுறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வாயால பேசுறோம். தூனல் ஜஹரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால், காலையும் மாலையும். ஆயத்து எங்க வருது? அப்ப ஹவுஸா எடுக்க மாட்டேங்கிற, டக்குன்னு டிரான்ஸ்லேஷனோட எடு ஜி. டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதோட சேர்த்து எடு. பில் குதுவி வல் ஆசால், குதுவுனா காலை, ஆசால்னா மாலை, காலையும் மாலையும். மனதுக்குள் என்ன ஞாபகம் செய். இப்ப அந்த முறையை உனக்கு சொல்லி கொடுத்தேன். மனசுக்குள்ள கண் மூடி உட்காந்து கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கணும். காலையிலும் மாலையும் ஒதுக்குனா போதும். இது எல்லாம் 24 hours சொல்லல. இட்ஸ் நாட் 24 hours. சொல்லுங்க, பில் குதுவி வல் ஆசால், என்னமா காலையிலும் மாலையிலும். சாலஞ்ச்மன் குதுவுனா காலை நேரம், ஆசால்னா மாலை நேரம். இது 2 நேரம் சொன்னான். ஆனா அல்லாஹ்வை நினைக்கிறதில் மனசுக்குள்ளார வாயில எதுவும் சொல்லாம நினைங்கிறத காலை மாலை சொன்னான். அல்லாஹ்வை நினைக்கிங்கிறத 24 hours நான் ஸ்டாப். ஃபஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, என்னமா அது எப்படி முறை? அதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடன உங்களுக்கு போறத கூட சொல்றேன். நான் படிங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் படிங்க. அஸ்ஸலாம் படிமா. நபியே, ஒரு வார்த்தை சொல்லு. நபியே, உங்கள் மனதுக்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக சத்தமின்றி, இவங்க உரத்த சத்தமின் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தூனல் ஜஹரி மினல் கௌலி, சொல்லிலிருந்தும் சத்தமே இல்லாமல், அப்படின்னா சவுண்ட், வித்தவுட் சவுண்ட்.
வித்தவுட் வேர்ட்ஸ், கவுல் வார்த்தை இல்லை. காலையிலும் மாலையிலும் இறைவனின் திருநாமத்தை செய்து கொண்டு இருப்பீராக. உன் இறைவனின் திருநாமத்தை எக்ஸ்ட்ரா தர்ஜுமா பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. ஏன்னா ஆனால் இறைவன் திருநாமத்தை நான் சொல்லல, என்ன சொல்லிருக்காங்க அல்லா தஆலா? உன் இறைவனை வதுக்குர் ரப்பக, ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வதுக்குர் இஸ்ம ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய திருநாமத்தை ஞாபகம் செய்யுங்கள் ஒரு இடம் சொல்றான். வஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்க, என்னமா வதுக்குர் இஸ்ம ரப்பிக்க வேற, வதுக்குர் ரப்பக வேற. உன் இறைவனை ஞாபகம் செய்யறது வேற, இறைவனுடைய திருநாமத்தை ஞாபகம் செய்யறது வேற. இப்போ நீங்க எல்லாமே சொன்னதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை ஜபம் செய்யறது. தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஜபமாலை வச்சுக்கிட்டு இப்படி சுத்துறது. என்ன பை? ஜபமாலை, தஸ்பீஹ் மணி, இது மிஷின், இது கவுண்டிங். இது இறைவனுடைய திருநாமத்தை, இறைவனுடைய திருநாமத்தை ஞாபகம் செய்யுங்கள் என்று ஓரிரு இடங்களில் தான் அல்லாஹ் சொல்றான். இறைவனை ஞாபகம் செய்யுங்கள் என்று பல 100 இடங்களில் அல்லாஹ் சொல்றான். வதுக்குர் ரப்பக, வதுக்குர் ரப்பக, வதுக்குர் இல்லாஹ. அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வெளிநாடு போயிட்டீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வேலை கிடைச்சிச்சு, வெளிநாடு போயிட்டாங்க. 4 மாசமா வீட்டில் ஃபோனும் இல்லை, காசும் அனுப்பலை. இவங்க போய் என்னங்க போனீங்க மறந்துட்டீங்களா? உன்னை மறப்பனா ஃபாத்திமா பீவி, நான் காலையில் தஸ்பீஹ் எடுத்து வச்சு 100 தடவை ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி. வெளிநாடு போயிட்டாரு, 6 மாசத்துக்கு ஃபோனும் காணோம், காசும் காணோம். அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டார். அவங்க வீட்டுக்காரங்க ஃபாத்திமாவும் கோச்சிக்கிட்டு, என்னங்க மறந்துட்டீங்களான்னு. உன்னை மறப்பனா பஜ்ர் தொழுது தஸ்பீஹ் எடுத்து வச்சுட்டு ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, பீவி 100 வாட்டி சொல்லு. அசர் தொழுதுட்டு 100 வாட்டி ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, ஃபாத்திமா பீவி, இதுக்கே செஞ்சிடறேன். மறக்கவே இல்லையடி ஒன்னைய. அவன் என்ன சொல்லுவா? இது பெயரை தான் நினைத்தார் அவர். எனவே ஆளையும் மறந்து விட்டார். பேர் வேற ஆள் வேற. என்ன விளைஞ்சாங்க? பெயரை ஞாபகம் செய்தார், ஆளையே மறந்துட்டார். பெயரை ஞாபகம் செய்வது வேறு, ஆளை ஞாபகம் செய்வது வேறு. இவங்க கல்யாணம் ஆச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இவங்க கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க. பீவி காசுக்கு என்ன வேணும்னு கேட்டு காலையில் சாமானத்துக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன வேணும், முருங்கைக்காய் வேணுமா, கத்திரிக்காய் வேணுமா, மீன் வேணுமா, கறி வேணுமா, முட்டை வேணுமா கேட்டு வாங்கி கொடுத்துறாங்க. எல்லாம் கவனிச்சுக்கிறேன், நல்லபடி கவனிச்சுக்கிறேன். ஆனால் மனைவி பேர் தஸ்பீஹ் செஞ்சு ஓதுறதே கிடையாது. இந்த போய் ஆயிஷா பீவி, ஆயிஷா பீவின்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாம் செஞ்சு கவனிச்சுக்கிறாங்க. இப்போ கேட்டாங்க, அந்த மனைவி வீட்டு போய் யாராவது கேட்டாங்க, கண்ணு எப்படி நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு, நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஒரு நாளே என்ன மறக்கிறது இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க, இவங்களுடைய மனைவி வீட்டுக்கு போய் யாரும் கேட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ரொம்ப வச்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் பேரெல்லாம் ஒரு 100 வாட்டி சொல்கிறது இல்லையே அப்படின்னு. அது சொல்லாட்டி போகுது, பேரை சொல்லி எனக்கு என்னென்ன தேவையோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி எனக்கு தேவையானது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நல்லா கவனிச்சுக்கிறாங்க, மறக்கிறதே இல்லை. ஒரு நாள் கூட என்னை மறக்கிறது இல்லை. அவன் வெளியூர் போனால் கூட ஃபோன் போட்டு அண்ணன் தம்பிகிட்டையோ சொல்லி சாமாங்கமெல்லாம் வாங்கி வீட்டில் கொடுத்துட்றாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பால் பாக்கெட்டு எல்லாமே வந்துடுது. என்ன ஒரு நாள் கூட அவங்க மறக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா அவங்க? அப்போ நம்ம ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் விளங்கிச்சு? ஒரு மனிதரை நினைப்பது வேறு, அவருடைய பெயரை நினைப்பது வேறு. நான் சொல்றது, நான் சொல்ல வர விஷயம் விளங்கிங்க. நீங்களாம் படித்த பிள்ளைங்க, நான் ரொம்ப டீப்பாக சொல்ல தேவையில்லை, 1-2 உதாரணம் சொன்னேன், டீப்பாக விளங்கிங்க. சொன்னேன், ஒரு மனிதனை நினைப்பது வேறு, அவங்க பெயரை நினைப்பது வேறு. இது விளங்கிச்சு. மொத்த குர்ஆன்ல ஓரிரு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா என் பெயரை நினையுங்கள்னு சொல்றான். மற்ற இடங்கள்லாம் என்னை நினையுங்கள், ஃபதுகுரூனி, என்னை நினையுங்களப்பா, அதுக்குருக்கும் நான் உங்களை நினைக்கிறேன், நீ என்னை நினையுங்கள். நாம அல்லாஹ் நினையுங்கன்னு சொல்லி தெரியல, தஸ்பீஹ் போடுறான். சுப்ஹானல்லாஹ், 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 சுப்ஹானல்லாஹ் முடிஞ்சு. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து விட்டும், திக்ர் செய்து விட்டும். பள்ளிவாசல் திக்ர் மஜ்லிஸ்னு வைப்பாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் 100 வாட்டி, சுப்ஹானல்லாஹ் 100 வாட்டி, அல்ஹம்துலில்லாஹ் 100 வாட்டி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 வாட்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சுச்சு. திக்ர் மஜ்லிஸ்.
நீ அல்லாவை ஒரு காலம் நினைக்கவே இல்லை. அசதமூல கதை தான். காலையில் 100 வாட்டி மனைவி பேர் பாத்திமா பிவி, பாத்திமா பிவி. சாயந்தரம் 100 வாட்டி. ஒரு பைசாவை அனுப்பல. என்ன வேணும்? சாப்பிட்டியா, கொண்டையா, பால் வாங்கினியா, குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டியா, ஸ்கூலுக்கு அனுப்புறியா, நீ எதுவும் சாப்பிட்டியா, அவன் துணிமணி வந்துச்சா, பெருநாள் வருது, ஆர்டர் எடுத்தீங்களா, எந்த கேள்வியும் கிடையாது. 6 மாசம் மறந்துட்டார். இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, வாய் அல்லாவை நினைக்கிறது கல்புக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ 100 வாட்டி சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லி இருப்பீங்க. அப்படி சொல்லல, மாற்றி சொன்னேன் உங்களுக்கு. 100 வாட்டி நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, டீ வர வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எப்போ முடிப்பாருன்னு தெரியல சர்ச்சு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மணி என்னாச்சு? படி 8:30 மழை வேற பிடிச்சிச்சுன்னா கஷ்டமா போயிடும், பைக்கில் போக முடியாது. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். வீட்டில் ஏற்கனவே நேற்று லேட்டாக வந்து திட்டு விழுந்துச்சு. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான் போறப்போ டிம் டம்மு இடிக்குது வேற. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏன் வாய் சுப்ஹானல்லாஹ் சொல்லும், கல்பு ஊரே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுல வேற இந்த மனுஷன் சாயா குடிக்கும் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்க. டப்புனு டம் டமா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். போச்சா மழை பிடிச்சா பைக்கில் போக முடியாது, ஆட்டோதான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா, வாய் நினைக்குது, கல்பு வந்து ஊரையே அல்லாஹ் நினைச்சு. நீங்க யாராவது நான் 100 வாட்டி உங்களுக்கு நான் 100 ரூபா பெரிய காசு கொடுக்க முடியாது, ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறேன், சார் ஜோப்ல இருக்கு தரேன், 100 முறை சுப்ஹானல்லாஹ் நான் சொன்னேன். வேறு எந்த சிந்தனையும் அல்லாஹ்வின் சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் 1000 ரூபா தரேன். யார் சரிங்க? வாயார சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். இந்த மாதிரி யாராவது சேலஞ்ச், அது செய்ய முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, நீ செஞ்சு காட்டுங்க. யாராச்சும் சேலஞ்ச் 1000 ரூபா. நீ சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1000 ரூபா சும்மா விட்டாரா, ஜத்து தருவாரா இல்லையா? சுப்ஹானல்லாஹ் விடுறாரியா? 1000 ரூபா தர. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிந்தனை அத்தாய ஓடும், உனக்கு சுப்ஹானல்லாஹ் ஓடும். வாய் சுப்ஹானல்லாஹ் சொல்லும், கல்வு ஏமாத்துறா இருப்பாரு. ஜி 1000 ரூபா வாங்கலாம், இதுதான் ஓடுமே ஒழிய சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற நினைக்கவே கூடாது. அப்படி சுப்ஹானல்லாஹ் 100 வாட்டி நீ சொல்லி காட்டு, 1000 ரூபாய் தர்றேன், நான் சொல்லி காட்டுறேன், நீயே நம்புவீங்க. அப்படி மனசுல வேற யாரும் நினைக்கலங்கிறத நீங்க எப்படி நம்புவீங்க? அந்த மாதிரி எப்படி செய்யறதுங்கிற முறையை சொல்லி காட்டுறேன். நீங்களே செய்யும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, ஒரு முறை கூட அல்லாஹ்வை தவிர செஞ்சு எனக்கு வரவே இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க. சொல்லி காட்டுறேன். இது 2வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒன்று பெண்டில் நிற்குது. என்ன பிரச்சனை கேட்டேன், மனசுல வச்சுக்கணும். போறதுக்குள்ள நீங்க கேட்க, நான் மறந்தாலும் நீங்க கேட்டுறணும். இன்ஷா அல்லாஹ் 100 முறை எப்படி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற எதையும் நினைக்காம செய்யறது. இது 2வது கேள்வி. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் புரிஞ்சுங்களா? 3வது கொஸ்டின் கேட்கு. ஒன்று நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் பிறகு ஏதாவது மறந்துட்டுன்னா நீங்க கேட்டு புரிஞ்சுங்களா? என்ன கொஸ்டின்? நம் உடலில் பார்க்கிற உறுப்பு எது? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. தெரிஞ்சுதான் நமக்கு தெரிஞ்சுதான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. ஒரு விஷயம் விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. கேட்கிற உறுப்பு எது? கால். நடக்கிற உறுப்பு எது? கால். பேசுகிற உறுப்பு எது? நாக்கு. வாய் நாக்குன்னு சொல்லலாம், நாக்கு வாயின்னு கூட சொல்லலாம். நுகர்கிற உறுப்பு எது? வாசனையை, மூக்கு. தெரிஞ்ச விஷயம், இது விஷயம் வழங்கிச்சு ஆச்சுங்களா? நினைக்கிற உறுப்பு எது? நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. மனசு. இப்போ ஒருத்தர் மாத்தி சொன்னான். எப்படி? நான் கண்ணால் கேட்டேன், காதால் பார்த்தேன் சொல்லுவான, அந்த அளவு என்ன சொல்லுவோம் நம்ம? பைத்தியம் தான் சொல்லுவோம். ஆனா கரெக்டா சொன்ன. உங்க பேர் என்ன? எந்தெந்த உறுப்புக்கு என்ன வேலையோ அதானங்க செய்ய முடியும். மாத்தி சொன்னா லூசு பைத்தியம் தான் சொல்லுவோம். நான் காதலே நல்லா பார்த்தீங்க, அது எப்படி ஆக முடியும்? நீ லூசா? நீ நான் வாயிலேயே வாசனை நுகர்ந்து முடியாது. நான் மூக்கிலேயே சாப்பிட்டேன், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்தந்த உறுப்பு தானே அந்த வேலை செய்யும். அப்ப நினைக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு சொன்னீங்க? இப்ப கல்பு.
ஒருத்தன் அல்லாஹ் நினையுங்கள்னு சொன்னோம், சுபான்லா சுபான்லா சுபான்லான்டா, சுபானல்லா சொல்றது நாக்காச்சே. அப்ப கல்புல தான் நினைக்க வேண்டிய, எப்படி வாயால் திக்ர் என்றால் நினைவு. நீ அல்லாஹ் திக்ர் செய்யலான்னு ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொன்னால், இனி வாயால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அது அல்லாஹ் திக்ர் செய்யவே இல்லை. நீ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் திக்ர் செய்து என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி லூசு தான் இருந்தாலும் எப்படி வாயால் செய்ய முடியும்? அது திக்ருங்கிறது கல்பு சம்பந்தப்பட்டதாச்சே. பார்வை கண் சம்பந்தப்பட்டது, கேட்கறது காது சம்பந்தப்பட்டது, நினைக்கிறது கல்பு சம்பந்தப்பட்டதாச்சே. இப்ப அல்லாஹ் ஃபதுகுரூனி, என்னை நினையுங்கள், அது குறுக்கும் உங்களை நினைக்கிறேன் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நான் அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டேன்னு சொல்றது தப்பாச்சு. திக்ர் இருந்தால் நினைவு. அல்லாஹ்வை நினைத்து விட்டேன் எப்படி சொல்லுவ நீங்க? நான் சொல்ற மசாலா சட்டம் விளங்குச்சானே, சொல்ல விளங்குச்சுங்களா? அப்ப எப்படி கல்பு நினைக்கிறது, எப்படி நாவு நினைக்கிறது, எப்படி ரெண்டுக்கும் ஜாயிண்ட் கொடுக்கறது, கனெக்ஷன் கொடுக்கறது? இது மூணாவது கேள்வி. இன்னொரு நாலாவது கேள்வியும் கேட்டுறேன். டீ குடிக்கும், நாலு கனெக்ஷன் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். டீ குடிக்கும் பொழுது என்ன சிந்தனையோடு குடித்தீர்கள் அப்படின்னு கேட்டேன். இது வந்து இப்ராஹிம் ஹசரத்தும் அஸ்லம் மௌலா தவிர மற்றவங்க சொல்லுங்க. நம்ம ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால அவங்க சொல்ல வேணாம். அவங்க நம்ம கூட உம்ராலாம் வந்தாங்க, ஒரு மாதம் நம்ம கூட தங்கியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு மாதம் நம்ம கூட தங்கியிருந்தாங்க. அவங்க நம்ம கூட உம்ரா வந்தாங்க. 10-15 நாளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம், சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை அவங்க சொல்ல வேணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே சொல்லணும். சும்மா நம்ம வந்து என்னடா சொல்லணும் யோசிச்சு அப்படிலாம் சொல்லுங்கள். உண்மையிலேயே சாயா குடிச்சிங்களா? குடிச்சிருக்கும் போது மனசை ஏதோ நினச்சிருப்பீங்க. என்ன நினச்சிங்கன்னு சொல்லுங்கள். என் லவ்வர்ஸ் நினச்சேன் அதுவும் சொல்லிடுங்க. நினச்சிங்களா? என்ன நினைப்போ உண்மை சொல்லிடணும். நீங்கள் என்ன நினச்சிங்க? பிஸ்மி சொல்லி குடிச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னீங்க. மனசு அது வாயால சொன்னீங்க, மனதில் என்ன ஓடியது? டீ குடிக்கணும் டீ அப்படின்னு நினைச்சீங்க. சரி, ஒண்ணுமே நினைப்பு வரல. அவ்வளோ ஸ்ரீ சாப்பிட்டு வேறு மனசு வேற எதுவும் பெருசா சிந்தனை ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க சொல்லுங்கண்ணே, இஞ்சி காரம் டேஸ்டா இருந்துச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் சந்தோஷம். தூக்குற அப்படின்னு நினப்பு வந்துச்சு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க டீ குடிக்கும் போது? அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன தோணுங்க? பாரிக் லனா ஃபீ வஸித்னா மின் மாஷா அல்லாஹ். சாவலா குடிக்கவே இல்லை. குடிங்க அஜயத்துக்கு. உங்களுக்கு விடுறதுல யார் விட்டாங்க? அதுக்கு தண்ணி கொடுங்க கேட்போம். ஆனால் நீங்கள் டீ குடிச்சிங்களா? என்ன சிந்தனை வந்துச்சு? சார் தண்ணி குடிங்களேன், கேட்டே ஆகணும் உங்கள்கிட்ட. உங்கள் வாயால் என்ன சிந்தனையோட குடிச்சிங்க தண்ணி? பிஸ்மி சொல்லி குடிச்சிங்க. வேற சிந்தனை? வாயால் பிஸ்மி சொன்னீங்க, வேற சிந்தனை ஒன்றும் சிந்தனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆனால் தாங்க சொல்லுங்க அப்துல்லா. தண்ணி குடிக்கலாம், என்ன சிந்தனை குடிச்சிங்க பார்ப்போம். டேஸ்டா இருக்கு. சரி, முடிஞ்சுங்களா? இப்போ அளவுக்கு ஒரு பதில் சொன்னீங்க, எல்லாமே உண்மையான சொன்னீங்க, பதில் தான். விளைஞ்சா இல்லையம்மா? இப்போ வாங்க ஜி கொண்டாங்க. நான் தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிச்சேன்னு நான் சொல்றேன். உங்களை அல்லாஹ்வின் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான், நான் 3ஆம் கலிமா சொல்றோம். சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில். அணுவத்தனை வஸ்து கூட அவனுடைய குவத் இல்லாமல் அசையாது. லா ஹவுல வலா குவத்த, அசைதலோ குவத் சக்தியோ இல்லை. இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், உயர்த்தியாகிய வழுப்பமாகிய அல்லாஹுடைய கருணை கொண்டே தவிர, அவனை கொண்டே தவிர. என்னம்மா, நான் இந்த டம்ளரை கையில் தூக்கிற பொழுது என் சிந்தனை ஓடுகிறது. கவனங்க, என் சிந்தனை மனதிலே ஓடுகிறது. இந்த கையை தூக்க வச்சது அல்லாஹ் தானே. ஒரு 35 வயது வாலிபர் எங்களோட உம்ரா வந்தார், ஜியாவுல் ஹக். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்கார்ந்த மனுஷன் அப்படி சாஞ்சிட்டார். ஒரு கை ஒரு கால் வேலை செய்யலை, 2 கை 2 காலும் வேலை செய்யலை.
உடனே கொண்டு போய் மேஜர் சர்ஜரி பண்ணாங்க, பிரெயின் சர்ஜரி. இப்போ ஒரு கை ஒரு கால் வேலை செய்யுது, ஒரு கை ஒரு கால் வேலை செய்யலை. நம்ம விட வயது குறைந்தவர், சுத்தமாக அந்த கை வந்து இருக்கு, தூக்குனா ஏதோ சட்டை பிடிச்சி தூக்குனா சுத்தமாக. இப்போ கை வந்து விரல் அப்படிதான் இருக்கு. எலும்புகள் இருக்கிறது, சதை இருக்கிறது, இரத்த ஓட்டம் இருக்கிறது, குத்துனா ரத்தம் வருது, இரத்த ஓட்டம் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது. ஏன் அந்த கை வேலை செய்யலை? டாக்டர் 6 மாதம் அவங்க மெதுவாக தான் வேலை செய்யணும். அந்த கையில் குவத்து இல்லை, சக்தி இல்லை. அல்லாஹ் சொல்றான், அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா, குவத் ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தான் உரியது. அல்லாஹ் இல்லாமல் ஒரு வஸ்து அசையக்கூடிய சக்தி அதில் இல்லை. அப்போ இது தூக்குறதுக்கு ஒரு சக்தி வேணுமா இல்லையா? கையில யாரெல்லாம் தூக்க சக்தி நீ தானே ரப்பே கொடுத்த, நீ இல்லாம இந்த சக்தி யாரும் கொடுக்க முடியாத எஜமான. வாயில வச்சேன், எல்லாம் இந்த வாயில கவ்வி பிடிக்கணுமே உதடு, இந்த உதடு நீ தானே அல்லாஹ் கொடுத்த, இந்த உதட்டை நீ தானே ரப்பே கொடுத்த. அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபத்தைன், உங்களுக்கு 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா, ஒரு நாவை கொடுக்கவில்லையா, 2 உதடுகளை நான் கொடுக்கவில்லையா? அல்ல, நீ கொடுத்திருக்காவிட்டால் உதடை கவ்வி பிடிக்காதே. இந்த உதடு மட்டும் இல்லைன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் வாய், புரிஞ்சுங்களா? கரண்ட் டிரான்ஸ்பார்மர்ல போட்டிருக்க மண்டையோட மாதிரி எல்லா பல்லும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு உதடை கவ்வி பிடிக்க முடியுமா? அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், கவ்வி பிடிச்சா மட்டும் போதுமா? தண்ணி உள்ள போகணும்னா நாக்கு வாய் செயல்பட்டு அந்த தண்ணியை எடுத்து ஒரு விசையை செலுத்தி முழுங்குது. இந்த விசையை கொடுத்தது யாரு? குவத் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா, குர்ஆன் சொல்லுது அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த முழுங்குச்சே அந்த குவத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ல, நீ தான் அல்லாஹ் முழுங்க வச்ச. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோம் தண்ணி குடிச்சிட்டு, பிஸ்மில்லா சொன்னோம் குடிக்கிறதுக்கு முன்னாடி. ரப்பே இந்த பிஸ்மில்லாவும் நான் சொல்ல முடியாது, அல்ல பிஸ்மில்லாவும் நீ தான் சொல்ல வச்ச. அல்ல அல்ஹம்துலில்லாஹ் நீ தான் அல்ல சொல்ல வச்ச, பிஸ்மில்லா நீ தான் அல்ல சொல்ல வச்ச, அல்ஹம்துலில்லாஹ் நீ தான் அல்ல சொல்ல வச்ச. அல்லாஹ் சொல்றான், அன ஜலீசு மன் ஸக்கரனி, என்னை நினைப்பவர்களோடு நான் இருக்கிறேன். அன ஜலீசு மன் ஸக்கரனி வ தஹர்ரகத் பி ஷஃபதாஹு, ஹதீஸ். அவனுடைய 2 உதடுகளும் என்னை கொண்டுதான் ஆடுகின்றன. நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னையே, இந்த உதடு ஆடுச்சுங்களே, அந்த உதடு நான் தான் ஆட்டுனேங்கிறான் அல்லாஹ் தஆலா. என்னுடைய குவத் அங்க செயல்பட வைக்கிறேன், நான் தான் அந்த உதடுடனே இருந்து செயல்பட வைக்கிறேன். நீ என்னை பார்க்க மாட்ற. நபி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இது பாருங்க, இது இயங்குது, விரல் ஆடுது பாருங்க, துணி தானா ஆடுதுன்னு சொல்லி, அது எப்படி தானா ஆடும்? அதுல ஒரு கை விரல் உள்ள இருக்கு, ஆடுதுன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்வுடைய குவத்து உள்ள இருந்து உதட்ட ஆட்டுது. நீ உதட்ட ஆட்டவே முடியாது, செத்து போன பொணம் தான் நீ. பொண்ணை எப்படி ஆட்டவே முடியாது. அல்லாஹ்வுடைய குவத்தை மட்டும் அல்லாஹ் பிடிக்கிட்டானா, கோமால போய் உட்கார வச்சுனா என்ன செய்ய முடியும்? நீ அவன் குவத் உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பிலும் செயல்பட்டுத்தான் அதை துடிக்க வைக்கிறது. ஒரு சுபஹான் அல்லாஹ் நீ சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய குவத் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்யாம. சுபஹான் அல்லாஹ் சொல்றதுக்கு உதவி ஆடணுமா இல்லையா? சுபஹான் அல்லாஹ் கலாம் உள்ள இருந்து சத்தம் வரணுமா இல்லையா? சத்தம் அவனுக்கு சொந்தமானது. நீ சொன்ன சுபஹான் அல்லாஹ் அவன் காதுல விழுதா இல்லையா? வஹுவ ஸமீஉல் அலீம், ஒருத்தன் தான் கேட்கிறவன். இந்த சமாத் அவனுக்கு சொந்தமானது. சுபஹான் அல்லாஹ் சொல்ற உட்கார்ந்து சொல்ற, இந்த முதுகந்தண்ட நேரா நிக்க வைக்கணுமா இல்லையா? அது அவன் தான் நிக்க வச்சான், நேரா நிமிந்து நிக்க வச்சான். குவத்து இல்லைன்னா பொத்துன்னு கீழே விழுந்திருக்கும், சக்தி இல்லைன்னா. இப்ப நீ சுபஹான சொல்ல அல்லாட்ட அழுது முறையிடுங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் என்னை சுபஹான் அல்லாஹ் சொல்ல வச்சியே ரப்பே, என் வாயில உன் திருப்பெயரை சொல்ல வச்சியே இறைவா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தமோ அது அடுத்த விஷயம். அல்ஹம்துலில்லாஹ்னு உனக்கு பிரியமான ஒரு வார்த்தையை என் நாவில நீ தான் சொல்ல வைக்கிற. என் நாக்கு உன்னை கொண்டு தான் ஆடுது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு எத்தனை உறுப்பு வேலை செய்யணும் சொல்லுங்க?
ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு எத்தனை உறுப்பு வேலை செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உதடு வேலை செய்யணும், நாக்கு வேலை செய்யணும், அப்புறம் மூச்சை இழுத்து விடணும். தாவக்கட்ட அல்ஹம்துலில்லாஹ் தாவக்கட்ட வேலை செய்யணும், அப்புறம் மூச்சு இழுத்து விடணும். அப்போ நுரையீரல் வேலை செய்யணும். நுரையீரல் மூச்சு இழுத்து விட்டது யாரு? அது கூவத்து வேணுமா இல்லையா? கூவத்து இல்லாம எனர்ஜி இல்லாம வேலை செய்யாது. பெட்ரோல் ஊத்துறோமா, டீசல் ஊத்துறோமா, கரண்ட் கனெக்ஷனா, பேட்டரியா? அப்ப அல்லாஹ் தாங்க இழுத்து விடுறான். அதை எனது ஆற்றலை கொண்டு தாங்க நல்ல கூவத்து எனக்கு சொந்தமானது, வேற ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை. அதுதான் கலிமா சொல்றோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு ஆற்றலும் அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் கிடையாது. அப்ப நுரையீரலும் வேலை செய்யணும், அப்புறம் ஒரு சுபான சொல்றதுக்குள்ள வேற என்ன வேலை செய்யணும்? சிந்திக்கிறோம். மூளையும் வேலை செய்யணும், அப்புறம் ஹார்ட் வேலை செய்யாட்டி சுபான சொல்ல முடியாது. ஒரு சுபானல்லாஹ் சொல்றதுக்குள்ள இத்தனை உறுப்பு வேலை செய்யணும். ஹார்ட் மட்டும் வேலை செய்யணும். ஹார்ட் வேலை செய்யணுமா இல்லையா? ஹார்ட் வேலை செய்யணும்னா ஹார்ட் மட்டும் வேலை செஞ்ச போதுமா? அந்த ஹார்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம் எங்கெல்லாம் ஓடும்? மூளையிலிருந்து கால் வரைக்கும் ஓடுதா இல்லையா? அதெல்லாம் ஓடணும் சுபானல்லாஹ் சொல்ல முடியும். இப்போ மொத்த உடல் வேலை செய்யுது. நீங்க ஒரு சுபானல்லாஹ் சொல்ல வைக்கிறதுக்குள்ளார மொத்தமும் வேலை செய்யணும். ஒரு சுபான அது வேலை செய்ய யார் வருதா? அத்தாவா அம்மாவா? உன் குடல உங்க அத்தாவுக்கு வேலை செய்ய முடியுமா? பை சைக்கிள் சுத்துற மாதிரி சுத்தினாதான் சைக்கிள் சுத்துது. அல்லாஹ் தஆலா இங்க ஒரு கனெக்ஷன் கொடுத்து வெளியே வச்சு சக்கரை சுத்தினாதாங்க குடல் அரைக்கும். நீங்க நைட் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலை வரைக்கும் அப்படிதான் உள்ள இருக்கும். இட்லி போட்ட இட்லி, ரொட்டி கிட்டி, பரோட்டா எல்லாம் உள்ளதான் இருக்கும். சுத்தினாதான் வேலை செய்யும். அம்மா தூக்கம் வருது, நான் காலை வேலைக்கு போகணும். நீங்க சுத்தமா எனக்கு யாரை சுத்துறது? அம்மா ஃபஜ்ர் வரைக்கும் உட்காந்து நான் தூங்கிடுறேன், நீங்க சுத்துமான்னு சொல்லுங்க, எனக்கு யார் சுத்துறது? வீவிடா சொல்லி பாருங்களேன். சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. சுத்தினா சைக்கிள் டயர் சுத்தமா சுத்தினா நீங்க என்ன சுத்துங்க ஒரு நாளைக்கு. மனுஷன் யாரு தூங்குவா? எந்த சுத்துறதும் இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை, பேட்டரியும் இல்லை. எனவே வயிற்றுல கொண்டு போய் கனெக்ஷன் சார்ஜ் போட்டு படுத்து தூங்கிடுவோமா? அது உள்ளுக்குள்ளே பேட்டரி ரீசார்ஜ் ஆகி ஒண்ணுமே இல்லை. இது ஏன் குவத்துங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. எவையா கொடுத்த வந்த ஆட்டுல ஒப்பம் கொடுத்தவங்க அம்மா கொடுத்தாளா? லா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன தவிர ஒரு ஆற்றலை அவனுக்கு கொடுக்க முடியாது. உன்னுடைய ஒரே ஒரு சிஸ்டம் ஆடாது, ஒரு உதடு ஆடாது, ஒரு காது ஒரு விரல் ஆட்ட முடியாது. மொத்த சிஸ்டத்தை ஆட வச்சிருக்கேன். ஒரு சுபான சொல்ற வரைக்கும் இப்ப ஏசான விளைக்கும். இப்படி உணர்வு சுபான்ல சொல்லி பாரு. நீ அல்லாஹ் மறந்து சொல்ல முடியுமா? நீ அல்லாஹ் மறந்து சுபான சொல்ல முடியுமா? சுபஹானல்லாஹ் இப்ப சொல்லுவியே, அல்லாஹு அக்பர். ஒரு சுபஹானல்லாஹ்க்கு இவ்வளவு வேலை செய்ய. சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, சத்தமா சுபான சொல்லுங்க. இப்ப சொன்ன சுபஹானல்லாஹ் அவனை விலகி சொல்ற சுபான் அல்லாஹு அக்பர். இப்படியா பண்ற ரப்பா? ஏமா நான் சொன்னேன் சுபான் சுபான சொல்றேன் சவாப் கொடுப்பான்லாங்கிற. ஒரு சுபான சொல்ல வச்சானே அது பெருசு. சுபான சவாப் என்ன வேணும் உனக்கு? நன்மை என்ன கேட்கிற அல்ல இடத்துல. சுபான சொல்ல வச்சு உன் பேரை இந்த நாவல அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. இப்படியாப்பட்ட ரப்பு. ஒரு அல்லாஹு அக்பர் சொல்றதுக்கு என்டையர் சிஸ்டம் வேலை செய்யணும். அழகா சொன்னாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதை அல்லாஹ் இயக்குறான். ஒன்னொன்னையும் ஒரு மாதிரி இயக்கிட்டு இருக்கான். ஒன்னொன்னையும் ஒரு மாதிரி. ஒன்னு ரைட் ஆங்கிள் சுத்துது, ஒன்னு லெஃப்ட் ஆங்கிள் சுத்துது. ரத்தம் ஒரு பக்கம், ரத்தம் ஒரு பக்கம் பீச்சி அடிக்குது. நரம்புகள்ல ரத்தம் போகுது. நரம்பெல்லாம் எடுத்தானா உலகத்தையும் சுத்தலாங்கிறானோ. அவ்வளோ நரம்பு இருக்கான். மொத்த நரம்பு ஜாயின் பண்ணி கொடுத்தானா துனியாவே சுத்தி இல்லாமா. அத்தனை நரம்பு ரத்தம் பாயுது. கண்ணுல சுரப்பி சுரக்குது. மொத்தம் வந்து மனுஷன்ல நூற்றுக்கணக்கான சுரப்பிகள் இருக்கு. என்ன பை? நாளம் உள்ள சுரப்பிகள், நாளம் இல்லா சுரப்பிகள் நூற்றுக்கணக்கா இருக்கு. அது எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. கண்ணுல சுரப்பி வருது. கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, தைராய்டு சுரப்பி. அப்புறம் இங்க முன்னாடி இருக்கு அது பேர் டிரான்சில் சுரப்பிகள். அப்புறம் உள்ள என்சைம் சுரக்கிறது, அங்க சுரக்கக்கூடிய சுரப்பிகள். கல்லீரல் அது ஒரு சுரப்பி, அதுக்கு பேர் பித்தம், நீர் சுரக்குது. ஒன்னொன்னையும் சுரந்து சுரந்து எப்பப்ப எது தேவையோ அந்த அளவு கரெக்டா சுரந்து, ஓவராகவும் சுரக்காம கம்மியாகவும் சுரக்காம எந்த அளவு சுரக்கணுமோ சுரந்து. வாய் பேசுறேன்னு புரிஞ்சுங்களா? வண்டி ஓடுறதுக்கு இது தடவுறாங்களாம்மா, கிரீஸ் தடவுறாங்க. அப்புறமேலு ஆயில், பிஸ்டன்ல ஆயில் ஊத்துறாங்களே, அப்பதான் பிஸ்டன் நல்லா வேலை செய்யும். இப்போ நான் வாயில் என்ன ஆயில் ஊற்றணும்? நம்ம ஆயில் ஒரு டெய்லி ஒரு 100 மில்லி ஊற்றினா தாங்க நீங்கள் நாக்கு வந்து உள்ள பொருள்னா என்ன கதி ஆகும். அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சுட்டு சுட்டு ஆயில் உமிழ் நீர் சுரப்பிகள் வச்சுட்டாங்க.
அந்த உமிழ்நீர் சுரப்பி நாக்குக்கு அடியில் இருக்கு, நாக்குடைய சைடில் இருக்கு, காதுக்கு கீழே இங்க இருக்கு. இங்க இருக்கு உமிழ்நீர் சுரப்பி. எனக்கு தெரியாது, நான் நாக்கில் தான் உமிழ்நீர் சுரக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்க இருக்கான் காதுக்கு கீழே. எப்ப தெரியும்னா என் பையனுக்கு வந்து இந்த மென்னங்கட்டி வந்துருச்சு. மென்னங்கட்டி சொல்லுவாங்களே, அப்புறம் சிவிங்கணும் ஒரு பக்கம். ஏன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம கூவக்கட்டு சமீபத்தில் 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இது பெருசு வீங்கிருச்சு. அது வந்து உமிழ்நீர் சுரப்பி வீங்கிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இப்போ நெட்ல அடிச்சு பார்த்தேன், அதுக்கு பேர் பொண்ணுக்கு வீங்கி, பொண்ணு நகை போடுவாங்களாம். அது வந்தா அது தாடைகளில் உண்டான உமிழ்நீர் சுரப்பி வீங்கி விடும் அப்படின்னு போட்டிருக்கான் நெட்ல. நீ எடுத்து பாருங்கல்ல. அப்போ உமிழ்நீர் சுரப்பிக்கு காதுக்கு கீழே இங்கே வீங்குது, அங்க இருக்குதாயா உமிழ்நீர் சுரப்பி? நெட்ல எடுத்து பாருங்க, நான் எடுத்து பார்த்தேன். இங்கே சுரந்து இங்க கொண்டு ஜாயின் பண்றான். அல்லாஹ் அக்பர் கபீரா. உள்ளுக்குள்ளே வருது கனெக்ஷன். சரிம்மா, இப்ப நீங்க வட்டிக்கு ஆயில் ஊத்துற பழக்கம் இருக்குல்ல, நீங்க ஆயில் வட்டிக்கு எவ்வளவு ஊத்தணும்? அதுக்கு 1 லிட்டர் ஊத்தணும். 50 லிட்டர் ஊத்துனா அதான் கெப்பாசிட்டி கிடையாது. 2 லிட்டரா ஊத்துனா சரி. பெட்ரோல் கலந்து ஊத்துவாங்க டிவிஎஸ்க்கா? ஆய் போடுங்க. டிவிஎஸ்க்கு பெட்ரோலை கலந்து ஊத்துவாங்க 1 லிட்டருக்கு ஒரு 50 மில்லி. 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் ஊத்துனா, 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்துனா வண்டி ஓடுது சார். 1 லிட்டருக்கு 1 சொட்டு ஊத்துனா கரெக்டா ஊத்தணுமா இல்லையா? லிமிட் இருக்கா இல்லையா அதுக்கு? இப்ப வாயில அல்லாஹ் உமிழ்நீர் சுரக்க வச்சானே, உமிழ்நீர் கம்மியா சொன்னா என்ன ஆகும்? இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 1 நிமிஷத்துக்கு 3 சொட்டு இந்த லெவல சுரக்க வைக்கிறான் பேசும்போது. எப்படி அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க. 1 நிமிஷத்துக்கு 3 சொட்டு. இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சுரக்கணும், தூங்கும்போது அது ஜாஸ்தி தேவையில்லை அப்படின்னு கரெக்டா சுரக்க வைக்கிறான். 1 நிமிஷத்துக்கு 3. உதாரணம் சொல்றேன், 3 சொட்டுங்க ஒரு 30 சொட்டு சுரந்தா 2 பக்கம் ஊத்திட்டே இருக்கும். வளைஞ்சு அதிகமா சொல்றேன் அப்படின்னு என்ன ஆகும்? சரி பேர் ஊத்து இருக்கும் பாத்தீங்களா, ஊத்திட்டு இந்த பக்கம் ஜொல்லு ஊத்திட்டே இருக்கும். சரி பேர் தூங்கும்போது பார்த்து எந்திரிச்சு பார்த்தா கீழே அப்படியே இந்த எல்லாம் ஊத்தி இருக்கும். அது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஓவரா சுரந்துருச்சு. என்னமா கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு டேங்க், கொஞ்சம் ஓவரா சுரந்துருக்கு. சரி, அவ்வளோ சுரக்க வேண்டியது 1 நிமிஷத்துக்கு 3 சொட்டுங்கிறத 1 நிமிஷத்துக்கு 1 சொட்டு தான் சுரந்தது. அப்படி என்ன ஆகும்? பேச முடியாது, நாக்கு வறண்டு போயிடும். நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்கணும். அப்போ கரெக்டா சுரக்க வைக்கணும். அதே மாதிரி இந்த பித்த சுரப்பி இருக்கு பாத்தீங்களா? எங்க அம்மாவுக்கு பித்தப்பை ஆபரேஷன் பண்ணாங்க, பித்தப்பையை கழட்டிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒரு கல் அடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப டாக்டர் கேட்டேன், பித்தப்பை எதுக்கு சார் வச்சிருக்கேன்? ஸ்டோரேஜ், ஸ்டோர் ரூம் மாதிரி விலங்கலே அப்படின்னு கேட்டேன். இப்போ துணி உற்பத்தி பண்ணிட்டீங்க நிறையா, அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 யூனிட் 10 பாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து குளிர்காலத்துல துணி அதிகமா தேவைப்படுது. உதாரணமா மழை காலத்துல கம்மியாக, வெயில் காலத்து கம்மியா தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு நாளைக்கு 10 யூனிட் உற்பத்தி ஆகிட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வர முடியாது. ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், ஸ்டாக் வச்சு தேவைப்படும் கொடுப்போம் இல்லையா? வச்சுங்களா? இப்போ ஏசி, அவன் ஏசி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஏசி எல்ஜியில், இப்படி வருஷமெல்லாம் ஒரு 2 கம்பெனி ஓடணுமா இல்லையா ரன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஸ்டோர் ரூம் வச்சுக்குவாங்க. மழை காலத்துல போய் ஏசி யாரும் வாங்க மாட்டாங்க, வெயில் காலத்து தேவைப்படும், அப்போ அந்த ஸ்டோர் காலி ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் எது? டாக்டர் சொன்னார், மெட்ராஸ் சேலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கம் நான் கேட்டேன்னு சொன்னார். அது பித்தப்பை ஸ்டோர் ரூம் மாதிரி. கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். எப்பவுமே அந்த பித்தம் தேவையில்லை, வயிற்றில் செரிமானம் வரும்போது வரும். சரிங்க சார், அப்புறம் அது சொன்னார். இப்போ நீங்கள் சாதாரணமான எளிமையான பழங்கள் சாப்பிட்டீங்க, இப்போ அங்கே சென்சார் இருக்கான். அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன சாப்பிட்டாரு சென்சார் பார்க்கும். அங்கே சென்சார் சொல்லுமா பழம் சாப்பிட்ருக்காரு, இதுக்கு வந்து 2 சொட்டு 3 சொட்டு போதும். உடனே அந்த பித்தப்பையிலிருந்து 2 சொட்டு 3 சொட்டு மட்டும்தான் வருமா எங்க அந்த பித்தப்பை, பித்த நீருக்கு. அதுதான் செரிமானம் உண்டாக்குறது, அவ்வளோதான் வருமா. வந்து அதில் கலந்து உள்ள கொண்டு போகும், அது செரிமானமாய் கரைஞ்சிரும். இப்போ நீங்க முட்டை சாப்பிட்டீங்க, இதுக்கு எவ்வளோ சென்சார் போகும்? இதுக்கு ஒரு 5 சொட்டு வேணும். இப்போ அடுத்தது போட்டார், ஆட்டுக்கறி போட்டார் உள்ள, சென்சார் போய் சொல்லி இதுக்கு 10-15 சொட்டு தேவைப்படுங்க. அங்கிருந்து அந்த பித்தப்பையிலிருந்து 15 சொட்டு வெளியே வருமா. அறிவே வேலை செய்யலைங்க, இருந்தாலும் வேலை செய்யுங்கிறீங்களா? டாக்டர் சொல்றதை கேட்டா
அறிவே வேலை செய்யல. அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த 15 சொட்டு வெளியே வருமா, வந்து அந்த கறியோட சேர்ந்து உள்ள கொண்டு போய் அது சரி பண்ண மாட்டோம். சரிங்களா? டாக்டர் சொல்றாரு, ஆக லீக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. எப்ப சாப்பிட்றோமோ அப்பதான் அதிகமா வரும். அதுக்கு தான் இறைவன் வச்சிருக்கிறான். சரி கட்டி இப்படி இல்லை சார், இப்போ என்ன சார் செய்யும்? இப்போ ஒன்றும் இல்லை, நேரடி கனெக்ஷன். ஃபேக்டரி உற்பத்தியே நேராக வரும். இப்போ என்ன சார் செய்யணும்? ரொம்ப நேரம் பட்டினி இருக்கக்கூடாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வரும்போது செரிமானம் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அது குடலை அரிச்சு புண்ணாக்கிடும். என்ன செய்யறது? பிரித்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பித்த போய் கழட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 நேரம் சாப்பிட்றது 6 நேரமாக சாப்பிடுங்க. 6 நேரம் சாப்பிடுங்க. அம்மா அப்படி சொல்லுங்க. காலையில் 4 இட்லி சாப்பிட்றீங்களா, 8 மணிக்கு 2 இட்லி, 10 மணிக்கு 2 இட்லி சாப்பிடுங்க. அது வயிற்றுல ஏதாவது இருந்துச்சுன்னா அது குடலை அரிக்க வயிற்று புண்ணு உண்டாகும். சரி, நல்ல வேற ஒன்றும் செய்யாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர். இதனால லாங் லைஃப் பித்த போய் ஆப்ரேஷன் பண்ணி 50 வருஷமா வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிரித்து சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கான் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சுரப்பிகளுமே 240 சுரப்பி உடம்புல எது எவ்வளவு கரெக்டா சுரக்கணும். கண்ணில் சுரப்பி இருக்கு, அது சுரந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நொடிக்கு இத்தனை சொட்டுன்னு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு சொட்டுன்னு. அதனால கண்ணு போய் லூப்ரிகேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா ஆயில ஊத்துறோம், இல்லவே இல்லை. அது அதிகமாக சுரந்தா தண்ணி ஊத்திட்டே இருக்கும், கம்மியா சுரந்தா கண்ணு வறண்டு போயிடும். அதை கரெக்டா சுரக்க வச்சவன் பேர் தான் அல்லாஹ்ங்கிறான். அதான் நான் நினைச்சு பார்த்தேன். என்ன நீ ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றதுக்குள்ள 24 மணி நேரமும் உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்ய வச்சிருக்கிறேன். அந்த ரப்ப நினைச்சுப்பா, சுபஹானல்லாஹ் சுபஹான் ரப்பே. இந்த சாயா என்ன உள்ள போற வரைக்கும் எவ்வளவு உறுப்பு வேலை செய்யுது. என் உடல் உறுப்புகளை வேலை செய்ய வச்சு உதடு துடிக்கும். ஒரு சாயா குடிக்க நீங்க சொன்ன மாதிரி சுபஹானல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. ஒரு டீ உள்ள போறதுக்கு உதடு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும், என்னமா பிரீத்திங் மூச்சு வேலை செய்யணும், ஹார்ட் வேலை செய்யணுமா இல்லையா? இப்ப அதை நினைச்சு குடிங்க. ரப்பே, இந்த சாயா குடிக்கிறதுக்குள்ள என் உடல் உறுப்பு அத்தனையுமே இயங்க வைத்தாயே. ஒரு உறுப்பனை இயங்க வைக்காமல் நிற்பாட்டி விட்டால் ஒரு படச்சி சாயா உள்ள போகுமா? வயிற்றுல செரிமானமாகுமா? ரப்பே அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணி குடிங்க. ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் இப்போ நீங்க சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் ரப்பே. அழுதுகிட்டே சொல்லுவீங்க, சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான். இப்போ சுப்ஹானல்லாஹ் நாவல் நீ தான் சொல்ல வைக்கிறல்ல. இப்படி சொல்லி பாருங்க, அல்லாஹ் மறக்க 10 சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்களேன். அப்படி நினைச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொல்ற வரைக்கும் ரப்பே என் கண்களை இயங்க வைத்தாய், என் வாயை துடிக்க வைத்தாய், என் நாவை அசைக்க வைத்தாய், என் குரல் வெளிவர வைத்தாய். காற்று வெளிவராமல் குரல் வெளிவராது, அதை நீ இயங்க வைத்தாய் ரப்பே. என் ஹார்ட்டை துடிக்க வச்சே, என் மூளையை துடிக்க வச்சே, என்னுடைய நுரையீரலை சேர்க்க வச்ச, என்னுடைய கல்லீரல் ஓட வச்ச, மண்ணீரல் ஓட வச்ச, என் கிட்னி வேலை செஞ்சுட்டே இருக்குது. அது பாட்டுக்கு நரம்புகள் ரத்த நாளங்கள் சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆல் சிஸ்டம் ஒர்க்கிங், எல்லா சிஸ்டமும் ஒர்க் வச்சு சுப்ஹானல்லாஹ் சொல்ல வச்ச. எங்கேயாவது ஒரு மிஸ்டேக்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு நாள் சுபா அப்படி ஆரம்பிக்கிறதுக்குள்ள மூளை வேலை செய்யல. நீ அல்லாஹ்னு முடிக்க முடியாதியா? நீ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துன்னு சொல்ல ஹார்ட் நின்றுச்சு. லில்லாஹ் எப்படி சொல்லுவ நீ? அல்லாஹ் அக்பர். அப்ப நாம அல்லாஹ் தொழுதான் உட்காந்துருக்கோம். தொழுக வச்சாயன் அல்லாஹ் என் சேகரன் சொல்லுவாங்க, நீயா தொழுதுட்டு அல்ல தொழுதுட்டு வந்துட்டேன் பாரு, அந்த தடியை தொழுக இந்த தடியை தொழுக மாட்டேங்கிறானோ, திண்டு இப்படி தொழுகாம தொழுகிறானே. அப்ப நீ தொழுதுன்னு பெருமை அடிக்கிற. ஒரு தொழுக வச்சா அல்லா தாலா 2 ரக்காத் தொழுகும் போது எங்கேயாவது உறுப்பு பிடுங்கிச்சு, என்ன ஆகும்? என்ன ஆகும்? கிட்னி நின்றுச்சு, வேலை செய்யல, கத்துவ, நுரையில் நின்றுச்சு. போதும் நீயே தொழுதுக்கோ, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரெஸ்ட் வேணாமா? அவாப்பால வேலை செஞ்சுட்டாரு, நுரையில் நின்றுச்சு, தொழுவியா என்ற கேட்டு நுரையில ஓட வச்சு, ஹார்ட்டை ஓட வச்சு, கல்போட ரப்பே ஓ முன்னாடி நீதான் எல்லாம் நிக்க வச்சேன்னு உணர்வோடு நின்று பாருங்க. ஒரு நிமிடம் கூட தொழுகையில அல்லாஹ் மறக்க மாட்டேங்க. இப்ப நான் சொன்ன உணர்வை கொண்டு வந்து அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க. எல்லாம் நீதான் என் நாக்கை இயங்க வச்சு. கண்ணை மூடி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை மூளை நினைங்க, ஒரு தடவை ஹார்ட் நினைங்க, ஒரு தடவை லங்ஸ் நினைங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரப்பே நீதான் சொல்ல வச்ச அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் நாவை துடிக்க வச்சே ரப்பே, நாவல உமிழ் சுரக்க வச்சே ரப்பே. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான். இப்ப எப்படி சொன்னீங்க? அல்லாஹ் மறந்தீங்களா? இப்ப இதாங்க நினைக்கிறது. சுப்ஹானல்லாஹ்ங்கிறது நாவல சொல்றது நினைக்கிறது இல்ல. சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிற பொழுது கல்வி என்ன சொல்லுச்சு அது பாரு, அதான் அல்லாஹ் நினைக்கிறது. சுப்ஹானல்லாஹ் சொல்றது அல்லாஹ் நினைக்கிறது திக்ர் இல்ல, அல்லாஹ் நினைப்பல்ல. சொல்லும் போது உன் மனசு என்ன சொல்லுச்சு அதுதான் அல்லாஹ் நினைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் திக்ர், அது வாய் சொல்லுது. அது
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது ஒரு கல்பு என்ன சொல்லுச்சு? அல்லாஹ் அக்பர் வாய் சொல்லுது, அல்லாஹு அக்பர் சொல்லும்போது ஒரு கல்பு என்ன சொல்லு? அல்லாஹு அக்பர் அல்லாஹ். இப்படி சொல்லி பாருங்க, எல்லாமே சின்னதா போயிடும். இதான் நமக்கு பெருசா தெரியும். சில பேர் என்ன ஊடுல வாடகை வீட்டா இருக்கேன், என்ன இன்ன வரைக்கும் பைக்கு தான், அந்த பைக்கை மாத்தணும்னு நினைச்சா 15 வருஷமா அதே பைக்கு தான். இந்த 15 வயசுமா அந்த பைக்கில காலை தூக்கி போட்டு அல்லாஹ் சலாமத்தா கொண்டு போய் சலாமத்தா ஊடு கொண்டு சேர்த்தானே. ரொம்ப தாளா 15 வருஷமா அந்த பைக் வச்சு கொண்டு போய் சேர்த்தானே. பேப்பர் எடுத்து கொஞ்சம் திறந்து பாரு, 2 பைக் வேற மந்திரி மகன் அங்கனே ஸ்பாட் அவுட். ஓட்ட வண்டியா இருந்தாலும் அல்லாஹ் தாலா சலாமத்தா கூட்டி வந்தியா ரப்பே. போய் வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுல நீ மனைவி மக்கள் மூஞ்சியை பார்க்க வச்சியா ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மனசை சுக்குர் செய்யுங்க. அதை பத்தி மனசு அல்ஹம்துலில்லாஹ் இது போதும் எஜமானே, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே இது போதும் அப்படின்னு கல்வில உணர்ச்சி வருது பாருங்க. அல்லாஹ் மேல ஒரு அன்பு வருது பாருங்க, ஒரு நன்றி வருது பாருங்க. இதுக்கு பேரு திக்ரு. இதை சொல்றான் என்னை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்கள் தேவையை பூர்த்தி செய்யாத ஒரு நொடி சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு மனைவி உங்க தேவை பூர்த்தி செய்யாத நொடி இருக்கலாம். சோறை கூட சாப்பிட்றோம், கடைக்கு போயிடுறோம். உங்க அம்மா உங்களை மறந்த நேரம் இருக்கலாம். அல்லாஹ் உங்களை மறந்து விட்டான்னு ஒரு நேரம் சொல்லுங்க. உங்கள் தேவையை பூர்த்தி செய்யவில்லைன்னு ஒரு நேரம் சொல்லுங்க. ஒரு நேரம் நம்ம கண்ணை இயங்க வச்சு காதை இயங்க வச்சு நம்மளை என்னவோ நம்மளை விட்டா அல்லாஹ் வேற ஆள் இல்லைங்கிற மாதிரி நம்மளே நினைச்சிட்டே இருக்கான். அல்லாஹ் மூளை இயங்க வைக்கிறான், ஹார்ட்டை கூடயே இருக்கிறான் பாருங்க. எல்லாரும் ஒரு நொடி நேரம் கூட நம்ம அல்லாஹ் மறக்கிறதே இல்லை. அந்த அல்லாஹ் மறந்திருக்கும் நேரத்திலும் அவன் நம்ம மறக்கிறது இல்லை. தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் நேமத்தா நமக்கு தெரியல. வீடு வாசல் காசு பணம் இது நேமத்தை தெரியும். இதெல்லாம் ஃபிரௌன் ஹாமான் நம்ரூத் வச்சிருந்தான். கல்புக்குள்ள அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய நன்றி செலுத்துறியே, இது நபிமார்களுக்கு கொடுத்த அல்லாஹ் நேமத். இது நபிமார்களுக்கு கொடுத்த நேமத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த நேமத் இது. சஹாபாக்களுக்கு கொடுத்த நேமத் இது. வலிமார்களுக்கு கொடுத்த நேமத். வீடு பணம் காசு பணம் எவன்ட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்று காசை பேச சொன்னா எவன்ட்ட போட்டதுன்னா கண்ட மாதிரி வளரும். ஒரு 100 500 எடுத்து பேசிப்பாரு. அவள்கிட்ட போனேன், இவள்கிட்ட போனேன், அங்கே போனேன், இந்த திருட்டு பையன் முள்ள மாதிரி இப்போ அத்தனை பேர் சுற்றி உங்க கையில் வந்துருக்கு. எல்லாருக்கையும் இருந்தது. இப்ப நீங்க அல்லாஹ்வல சொல்லுங்க, அல்லாஹ்வன் மூச்சை உள்ள இழுக்க வச்சு ரப்பே. முள்ள உங்களுடைய நுரையிலிருந்து மூச்சை அவன் தான் இழுக்க வைக்கிறான். மறுபடியும் அவன் தாங்க வெளியே தள்ளுறான். அல்லாஹ் தாலா நீ இழுத்த. யாருக்காவது நான் இழுத்தேன்னு உணர்வு இழுத்து பாருங்க, முடியவே முடியாது. நீ தூங்கிடுறீங்க, எப்படி இருக்குது? நல்லா தூங்கிட்டு கையை ஆட்ட முடியுமா யாராச்சும்? பை இன்னைக்கு நீங்க நல்லா தூங்கணும், ஆனா நைட் 24 நைட்டு பூரா காலையில் வரைக்கும் கையை ஆட்டிட்டு தூங்கும். முடியுமா? முடியுமா யாராச்சும்? ஏன் முடியாது? தூங்க. அப்ப கை நம்ம கண்ட்ரோல்ல ஆட்டின முடியாது. அப்ப கபடி நுரையில் எப்படி ஆடிச்சு? ஹார்ட் எப்படி ஆடிச்சு? அல்லாஹ் ஆட்டுறான். அதை நீ தூங்கிற எப்படி ஹார்ட் ஆடிக்கிட்டே இருக்கு? நுரையில் விரிஞ்சு சுருங்குது எப்படி? அது அல்லாஹ் சுருங்க வைக்கிறாங்க. ஹார்ட் அல்லாஹ் சுருங்க வைக்கிறாங்க. உன்னை தூங்க போட்டு அவன் தூங்காம உட்காந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ நிம்மதியா தூங்குறதுக்கு அவன் இதை நினைச்சு பாரு. அல்லாஹ் ஒரு நொடி நேரம் நீ மறக்க மாட்டேன். அதைத்தான் சூஃபியாக்கள் அல்லாஹ்வை நினைக்கிறதுன்னு சொல்லி தர்றான். அதுதான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றான். இப்படி நினைச்சு பாரு, அல்லாஹ்வை மனசில் நிம்மதியா இருக்கும். அது இல்லை இதுல கவலை வராது உனக்கு. என்னை விட உனக்கு என் மேல பாசமா இருக்க வேற என்ன வேணும் எனக்கு? நீ என் கூட இருந்த போதும். மன நிம்மதி பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் மன நிம்மதி. இப்படியாப்பட்ட ரப்பு நம்ம கூட இருக்கிறானே, நம்ம இதெல்லாம் செய்ய வச்சானே, அதை நினைச்சு பாருங்க. அதுதான் மன நிம்மதி. தெரிஞ்சா இல்லையா பை? டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மழை வந்தாலும் வந்துடும். சலாமத்தா ஊடுக்குமே எல்லாம் சேர்ப்பான். ஆக சுருக்கம் வேற எதுவும் விட்டுனா செய்தி எதுவும்? இப்போ சாயா குடிக்குமோ அந்த உணர்வோடு குடிச்சு பாருங்க. குடிச்சு முடிகிற வரைக்கும் அல்லாஹ் நீ தான் அல்லாஹ் சாய் அடிக்க வச்ச, நீ தான் வாயில வைக்க வச்ச, உதரை பிடிக்க வச்ச, உள்ள கொண்டு போன ரப்பேன்னு அல்லாஹ் நினைச்சு சுக்குரிச்சு கண்ணில் தண்ணி வந்து குடிக்கணும். அது அல்லாஹ்வை நினைத்து கொண்டு குடிக்கிறது. அல்லாஹ் மறந்து குடிக்காதே. தண்ணி குடிச்சாலும் சரி முழுங்கணுமே. முழுங்குற வரைக்கும் உன் கட்டுப்பாடு. முழுங்கின பின்னாடி மறுபடியும் அது வெளியே வர்ற வரைக்கும், சிறுநீராக வெளியே வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. எத்தனை உறுப்புகள் கொண்டு போறான் தெரியுமா அல்லாஹ் தஆலா? பெருங்குடல், சிறுங்குடல், இறைப்பை, அங்க போய் சிக்கு கிட்னி வழியா வந்து ஒரு பை யார் கண்ட்ரோல்லையா இருக்குது? கரெக்டா கொண்டு போய் அல்லாஹ் தஆலா கடைசி வந்து அல்லாஹ் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறான். இங்க வரைக்கும் தானா வருது.
கடைசியில வந்து அல்லாஹ் தாலா சிறுநீர் பையில அது கிட்னி விட்டு தாண்டி வந்துடுது, சிறுநீரகம் இருக்கு, அதை தாண்டி சிறுநீர் பை ஒன்று இருக்கு, பிளாடர் என்ன சொல்லுங்க பேரு, அங்க வந்துருது யூரின் பை. அங்க வந்தோன்னா அதுக்கு மேல தானி இயங்கி இல்ல, அதுக்கு மேல நாம தானா இயங்கினா என்ன கதி ஆகும்? என்ன பை? அதுக்கு மேல தானா இயங்கினா யாரா சபையில உட்கார முடியுமா? அது பாட்டுக்கு சொட்டு சொட்டா வந்து வெளியே வந்துட்டு இருந்தா, மேலிருந்து இறங்கிட்டே வந்தால கடைசியில வந்து கட்டுப்படுத்திறான். எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா? சில பேருக்கு வேலை செஞ்சு அர்ஜென்ட்டா பஸ்ல இருந்து போக சொல்லுவோம், அர்ஜென்ட்டா பிச்சை வந்துடும், துடிக்கும் வயிறு, அப்பாடி சரி நிப்பாட்ட மாட்டான், எப்படா பஸ் ஸ்டாண்ட் வரும்னு. அப்ப கூட ஒரு சொட்டு கூட வெளியே வராம பாதுகாத்துறான் அல்லாஹ் தஆலா. அவசரமா பஸ் போட்டு அப்பாடி இறங்கி போய் தபால் ஓடி போய் எங்க உட்காந்து நாம எப்ப வெளியே வரணும் என்ன ஒரு அதுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோமோ அப்பதான் எல்லாம் வெளியே வர வைக்கிறான். அப்படியே அடக்கி வச்ச பின்னாடி பீஷா போயிட்டா ஒரு இன்பமா இருக்கு, படி என்ன ஒரு சந்தோஷம், உலகத்துல என்னை விட மகிழ்ச்சியா யார் இருக்கிற? ராபி என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதை பேசிட்டு என்ன சொல்ற? அடக்கி வச்ச பின்னாடி கடைசியா ஒரு வெளியேறும் போது இன்பம் வரும் பாத்தீங்களா, வாழ்வே மாயம் அப்படின்னு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. புரிஞ்சுங்களா? அனுபவிச்சாலும் தெரியும். பஸ்ல போன காலத்துல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம். ஒரு தடவை பஸ்ல வரும்போது ரொம்ப தாங்க முடியல, குளிர்காலம், குளிர் அடிக்கடி வேற போவோமா, அடியே கேட்குற சார் எப்ப சார் பஸ் போயிருங்க, அங்கங்க ஸ்டாப்பிங் நிப்பாட்டுறீங்க, வயிறுலாம் எரியுது, போவோம் சார் தஞ்சாவூருக்கு. இந்த பாருங்க எனக்கு அவசரமா அர்ஜென்ட்டா வருது, மரியாதையா ஒரு ஸ்டாப்பிங்லேயும் இறக்கி விடுங்க, நான் போயிட்டு முடிச்சுட்டு நான் அடுத்த பஸ் ஏறி வந்துடுறேன் அப்படின்னு முன்னாடி இறங்கிட்டேன். டிக்கெட் எடுத்தது இறங்கியோ முன்னாடி இறங்கி அங்கே போயிட்டு ஒரு பக்கத்தில் காடு மாதிரி இருந்துச்சு, போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு நின்று வேற பஸ் ஏறி போயிட்டு யார் தாங்கிறது? அப்ப கடைசி டைம்ல நிப்பாட்டி வச்சுற பாருங்க அல்லாஹ் தஆலா. இது நேமத்து இல்ல, இதான் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அசுத்தம் இருக்கா இல்லையா, மலம் இருக்கா இல்லையா, எல்லா வயதுலையும் இருக்குதான் செய்யும். மலக்குடல் இருக்கா இல்லை இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். சரி, கருவாடை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை இன்னொரு பிளாஸ்டிக் போட்டு கட்டி அதை போட்டு டீ போட்டு கட்டின மாதிரி கட்டி அதை ஒரு கவர்ல போட்டு கட்டி 4-5 கவர் போட்டு கட்டி பஸ்ஸை கொண்டு போறான். பஸ்ஸே நான் 7-8 கவர் போட்டாலும் நான் தனி. எனக்கு சோப்பு வாங்கிட்டு வந்தான், சோப்பு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பேக் பண்ணிருக்கு, அதை டப்பால போட்டு அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் போட்டு அது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு உள்ள வச்சா வந்தா ரவையில இந்த சோப்பு வாசம் உள்ளே இறங்கிடுச்சு. ரவை உப்புமா போட்டா இந்த சோப்பு வாசம் ஒன்று சேர்ந்து அடிக்குது. இது எப்படியா? ரவையும் பிளாஸ்டிக் கவர்ல இருக்கு, என்ன ரவை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கைத்து போட்டு சுத்துறான்னு சுத்தி வச்சிருக்கு. சோப்பு ஏற்கனவே பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி அதோட டப்பால போட்டிருக்கு, அட்டை டப்பா, அதை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை ஒரு சுத்தி இருக்குது. இது எப்படி அங்க போச்சு? அது அப்படி இங்க இருந்து வாசனை அங்க கசியுது. எதுவாவது வெளியே தெரியுதுங்களா? இதுக்குமே அத்தனை பேர் பூசிக்கிறான் மிசாஜில் வாங்கி, சூப்பரா இருக்குங்களே, வாசமா இருக்குங்களே அப்படின்னு. என்ன பேக் எல்லாம் பண்ணியிருக்கான் பாரு எல்லாம். என்ன உள்ளுக்கு 2 கிலோ 3 கிலோ தூக்கி சுத்துறோம். இதெல்லாம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச நேமத்தை நினைச்சு பாருங்க. நினைச்சுக்கிட்டே உட்காந்துருங்க. இதுதான் திக்ருல்லா, இதுதான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது, இதுதான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. யா அல்லாஹ் எங்களை முழுமையாக உன்னுடைய நல்லடியால் எங்களை ஆக்கிறியா அல்லா, நீ பிரியப்படக்கூடிய நல்லடியால் எங்களையும் சேர்த்து வச்சிருக்கியா அல்லா, உன் நேசர்கள் எங்கள் பேரையும் எழுதுகிறியா அல்லா, உன்னை சதா ஞாபகம் செய்ய தௌஃபீக் செய்யல்லா, உண்மையில அன்பு கொண்டவர்களா காதல் கொண்டவர்களா எங்களை உள்ளத்தை திருப்பிக்க அல்லா, உலகத்தின் சிந்தனை விட்டு எங்களை மாற்றிக்க ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்க் நிச்சயமா எங்களை வந்து சேர்ந்துடும் அல்லா, அதற்காக கவலைப்படுவதை விட்டு எங்களை மாத்திரியா அல்லா, வலி வேதனை விட்டு எங்களை மாத்திரியா அல்லா, கொடிய வியாதிகளை விட்டு எங்களை பாதுகாத்துக்கையா அல்லா, மருந்து மாத்திரைகளை நம்பி வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாத்துக்க அல்லா, எங்கள் குடும்பத்தாரை பாதுகாத்துக்கையா அல்லா, ஆஸ்பத்திரியா அலைவதை விட்டு எங்களையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கையா அல்லா,
கண்ணியமான வாழ்க்கையை கூடிய அல்லா, கண்ணியமான ரிசுக்க கூடிய அல்லா, ரிசுக்குக்காக கேவலப்படுவிட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லா, கண்ணியத்தையும் மரியாதையுடனே எங்களுக்கு ரிசுக்கு கொடுத்துறியா அல்லா, மனைவி மக்களுக்கு ரிசுக்கு கொடுத்துறியா அல்லா, வாழும் காலமெல்லாம் உன்னை தொழுது வணங்கி நின்று குனிந்து தொழுது தௌஃபீக் செய்யா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வேலைக்கு வந்திருக்கக்கூடியவர்களை மனைவி மக்களும் சந்தோஷமா வச்சிருயா அல்லா, எல்லோரும் ஹஜ்ஜு கூட்டிட்டு போயா அல்லா, எல்லோரும் உம்ரா கூட்டிட்டு போயா அல்லா, எல்லோரும் தொழுகையாளி ஆக்கிறியா அல்லா, எல்லோரும் சதா ஜாக்கிரீங்களா ஆக்கிறியா அல்லா, எல்லோரும் சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருக்க தௌஃபீக் செய்யா அல்லா. ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும்.